ஹாய் காய்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் இந்த மாதிரி விறகடுப்பு பற்றிக்கிற சூழ்நிலைகள் ஆகிப்போச்சு சிலிண்டர் இல்லாதனால அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்க போகிறோம், ஒரு திங்ஸ் வாங்க போகிறோன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் அப்புறம் அம்மா அண்ணன் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ வள்ளியூருக்கு தான் போகிறோம். என்ன திங்ஸ் வாங்குகிறோங்கிறத நாங்கள் போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஏதாச்சும் ஒரு கெஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதுவும் இல்லாமல் ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம விறகடுப்பு போய் பற்றிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ எங்கள் வீட்டில் அந்த ப்ராடக்ட் இல்லை, அதனால் நாங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். காய்ஸ், வள்ளியூர் வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டாக டார்லிங்கில் போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்லிங்க்கு ஃபஸ்ட் நாங்கள் போகிறது சக்தியா அப்படி போகிறது தான் பிளானில் இருந்தோம். சரி, டார்லிங்கில் ஒரு வாரத்தை கேட்டுட்டு அப்படி இல்லைன்னா நம்ம சத்யா இல்லைனா வசந்தனுக்கோ அப்படி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ டார்லிங் தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் கேட்டு பார்ப்போம் இருக்கா இல்லையா, நம்ம கேட்குற ப்ராடக்ட் இருக்கான்னுட்டு. ஸோ மக்களே, காரை பார்க் பண்ணிட்டு டார்லிங் கடைக்குள்ளே வந்தாச்சு. எப்போதுமே நானே எங்கள் அண்ணன் தேவையில்லாத வேலை பார்ப்போம். இப்போ என்ன பொருள் எடுக்க வந்திருக்கோமோ அதை தவிர்த்து வேறு எல்லாம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கும் அதேமாதிரி தான் நாங்கள் எடுக்க வந்த பொருளை விட்டுட்டு மொபைல் பார்த்தோம். எங்கள் அப்பா ஒரு வெடி அடிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் எடுக்க வந்த பொருளை போய் பார்க்க போயிட்டோம் கைஸ். நாங்கள் எடுக்க வந்த பொருள் என்னென்னா கரண்ட் அடுப்பு தான் எடுக்க வந்தோம். சிலிண்டர் தட்டுப்பாடானனால சரி கரண்ட் அடுப்பு எடுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே கேட்டால் எல்லாமே ஸ்டாக் முடிஞ்சிட்டு மக்களே போச்சு. கடை சிலிண்டர் முடிஞ்சதில் இப்போ அடுப்புகளும் சோழி முடிஞ்சு போச்சு. இந்த ஒன்று தான் இருக்குன்ட்டாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் ரிட்டன் இப்போ வேறு கிடைக்கும். ஸோ காய்ஸ், வசந்தன்கோலையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை நாங்கள் வண்டியிலேருந்து இறங்கலை, அவங்க வாசல்லேருந்து அடித்து பற்றி விட்டாங்க கரண்ட் அடுப்பு இல்லைன்ட்டு. ஸோ நாங்கள் இப்போ வந்திருக்கிறது சுரேஷ் பாத்திர கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கேயும் இருந்தது ஸ்டாக், ஓரளவு நல்ல வேலை இங்கேயாச்சும் இருந்ததுன்ட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். ஸோ அதோட நாங்கள் கரண்ட் அடுப்பை குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அவங்க எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டினாங்க. ஸோ பில் போட்டோம், 2000 ரூபா சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பில் போட்டோம். அவங்க பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இனிமேல் தந்ததும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதாங்க.